ஹாய் கைஸ், கேரளாவில் கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னடா ஏதோ லாஸ்ட் vlog அம்பாசமுத்திரத்தில் முடித்தது, திடீர்னு அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு கேரளாவில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு நினைப்பீங்க. அந்த நடுவில் இருக்கிற vlog வந்து கண்டினியூட்டி இல்லைங்க, vlog எடுக்கலை. ஃபஸ்ட்டு அம்பாசமுத்திரத்துலேருந்து நம்ம திருநெல்வேலி வந்தது ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் வந்தோம். அது ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம் அந்த ரூட்டில். அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து கொல்லம் வந்தது பார்த்திங்கன்னா பாலருவி எக்ஸ்பிரஸில் வந்தோம், அதுவும் நம்ம vlogல கவர் பண்ணியிருக்கோம். நைட்டு ஒரு நல்ல ஸ்லீப்க்கு அப்புறம் காலையில் இங்கே ஒரு 4:30-5 மணிக்கெலாம் கொல்லம் வந்துட்டோம். கொல்லம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற vlog இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினாக இருக்க போது. ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ட்ரெயினுங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரோட 2.0 ஜேர்னியில் லாஸ்ட்டாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண செட் ஆஃப் ட்ரெயின்ஸில் இதுவும் ஒன்று. 2.0 ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ 3.0, அதனால் 2.0ன்னு சொல்கிறேன். ஸோ அந்த செட் ஆஃப் ட்ரெயின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சூப்பர் ட்ரெயின், கொல்லம்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ட்ரெயின் கொல்லம் திருப்பதி பை வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 months ஆகுது. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ரூட் மாதிரி தெரிஞ்சுது, ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற ட்ரெயினாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு போல். அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஜேர்னியில் பார்த்துடலாம். கொல்லம் ஜங்ஷன்லேருந்து காலையில் 10:45 AM டிபார்ட் ஆகும். பை வீக்லியாக ரன் ஆகுது. என்னென்ன நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஒரு லாங் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. இது சவுத் இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜேர்னியாக இருக்க போகுது. ஒரு 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுற ட்ரெயின் ஜேர்னியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்ம பை வீக்லி எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குது, திருப்பதி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி ஜேர்னி என்ன மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். கேரளாவில் ப்ரீ மான்சூன் வெதருங்க. சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி பார்த்தா ஒரு சூப்பரான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோடு நம்ம இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையிலலாம் பயங்கர மழை, இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ட்ரெயின் போர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ட்ரெயினில் கேட்ரிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஆன்போர்ட் கேட்ரிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பேண்ட்ரி கார் கிடையாது, மேபி ஆன்போர்ட் கேட்ரிங் இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் லேட் ஆகிடும். ஸோ இப்போ டைம் வந்து இருக்கிற போதே நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். இங்கே வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் கொல்லம் ஜங்ஷனில் IRCTC கேன்டீனே இருக்குது. கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இன்றைக்கி நம்ம திருப்பதி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் கிளம்ப போகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் மார்னிங் தான் திருப்பதியிலேருந்து வந்துச்சு. இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே நிறுத்தி வச்சு க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 10:45 எடுக்கிறாங்க. லாஸ்ட் கோச்சில் இப்போ நின்றுட்டுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு கோச்சாக பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் லோக்கோ வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். பின்னாடி பக்கம் ஒரு அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. அதை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டோட்டலாக 7 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. S1லேருந்து S7 வரைக்கும் இருக்குது. எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ டோர்ஸ் ஓப்பன் பண்ணல, ஏன்னா டைம் இன்னும் இருக்குது. இப்போ வந்து டைம் 9:30 தான் ஆகுது. இந்த ஜேர்னியில் நம்ம புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்லங்க. இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது ஃபுல் ஸ்ட்ரெச் ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பர் தாண்டி ஏசி கோச்சஸ் இருக்குது. ஏசி கோச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து நான் என்ன கோச்சில் ட்ராவல் பண்ணுறேங்க அதை பற்றி பார்ப்போம். லோக்கோ கவர் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஏசி கோச்சஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா இன்னும் எந்த டோர்ஸுமே ஓப்பன் பண்ணலை. உள்ளே இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். பட் லோக்கோ கப்பல் ஆகிடுச்சு. என்ன லோக்கோன்னு பார்த்துருவோம். அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வந்தே பாரத் ஒளிஞ்சிட்ருக்கு. நியூ செட்டுங்க, அது நியூ செட் ஆஃப் ஆரஞ்சு வந்தே பாரத். அது இனாக்ரேஷனுக்காக வெயிட்டிங். எந்த ரூட்டுன்னு சரியாக தெரில.
BZA விஜயவாடா லோக்கோ ஷெட். விஜயவாடா லோக்கோ ஷெட்டுடைய WAP4 இன்னைக்கு நம்ம திருப்பதி வீக்லி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. பை வீக்லி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. நடுவில்லாம் எங்கேயோ லோக்கோ சேஞ்சும் கிடையாதுங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கிற லோக்கோ திருப்பதி வரைக்கும் இதே சேம் லோக்கோ தான். அதுவும் இந்த லோக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான லோக்கோ, கவாச் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் எனேபிள் பண்ண ஒரு லோக்கோ. காலையிலேயே நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோ கபுள் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்து ALP LPலாம் வந்ததுக்கப்புறம் தான் பேண்டோலாம் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன நேரம் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டார். இந்த லோக்கோவில் ஒரு விஷயம் நான் தெரியுது பாருங்கள், CLW அப்படின்னு போட்டிருக்கு. CLWனா இந்த லோக்கோவை மேனுஃபேக்சர் பண்ண இடம், இந்த லோக்கோவை செஞ்ச இடம் சித்ரஞ்சன் லோக்கோ ஒர்க்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு SLR கோச் இருக்குது. இந்த SLR கோச்சில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிங் தான். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்காக அலாட் பண்ணதும் இருக்குது. அடுத்து இன்னொரு GS கோச், ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க. இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ரொம்ப ஆவரேஜாக தான் ஃபில் ஆகிருக்கு. சில இடம்லாம் பார்த்திங்கன்னா காலியாகவே இருக்குது. போக போக கண்டிப்பாக நிறைய பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்கங்க. நிறைய முக்கியமான ஸ்டேஷன்ஸ்லாம் தாண்டி தான் போகுது. கொல்லம் திருப்பதி பை வீக்லி எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் AC கோச் கிடையாது, செகண்ட் AC கோச் தான் ஸ்டார்டிங்கு. 2 AC 2 டயர் கோச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் AC 3 டயர் கோச்சஸ் டோட்டலாக 5 கோச் இருக்குது, B1 to B5. ரொம்பவே காலியாக இருக்குல்ல இந்த கோச்சு. B3ல் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி இருக்குங்க இந்த ட்ரெயினில். ஸ்லீப்பர்லேயே நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ 3rd ACலையும் செகண்ட் ACலையும் கூட நிறைய வேக்கன்சி இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சு. இந்த கோச்சில் தான் புக்கிங் கிடச்சிருக்கு, S3. அண்ட் சீட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக கேட்டாலே கிடைக்காது. பட் இந்த வாட்டி தானாக கிடச்சிருக்கு. லோவர் சீட்டே கிடச்சிருக்கு ரெண்டுமே. மொத்தமே கொல்லம்லேருந்து போட் பண்ணுறவங்க ஒரு 20 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் இந்த கோச்சில். போக போக பார்க்கலாம் எப்படி அது ஃபில் ஆகுதுன்னு. அண்ட் இந்த கோச் கொஞ்சம் பரவாயில்லைங்க, 3 சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு புது ட்ரெயினில் நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். கொல்லம் ஜங்ஷன்லேருந்து கிளம்ப இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரூட்டும் செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீ மான்சூன் டைமில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக நல்லா சீனிக்காகவும் மலை சாரலோடையும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. காயங்குளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டயம் ரூட் தான் எடுக்க போகிறோம். ஆழப்புழா வழியாக இந்த ட்ரெயின் போல் கோட்டயம் வழியாக எர்ணாகுளம் டவுன் போய் அங்கேருந்து திருச்சூர், பாலக்காடு, அப்படியே பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, காட்பாடியிலேருந்து சித்தூர் வழியாக திருப்பதி போகுது. இதுதான் இந்த ட்ரெயினோடைய கம்ப்ளீட் ரூட்டு. கேரளாவில் மான்சூன் சீசனை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 months ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் பீக்கில் இருக்கும் மான்சூன். பீக் மான்சூன் சீசன் கேரளாவில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சா ஆல்ரெடி அது ஒரு காட்டிட்டு தாங்க இருக்குது. சரியான மழை. உங்களுக்கு அந்த சத்தத்துலேயே தெரியும் எந்தளவுக்கு ஹெவியாக பெஞ்சிட்ருக்குன்னு. அண்ட் ஆல்சோ வர வழி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நிறைய ஏரியா ஃப்ளட்டடாக தான் இருக்குது. எப்பேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் இந்த கோட்டயம் ரூட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டாப் வந்துக்கிட்டே இருக்கும். லைனாக ஒரு 5 ஸ்டாப் வரும். இப்போ நம்ம மாவேலிக்கரையில் ஆரம்பித்தோம், அடுத்து செங்கனூர், திருவள்ளா, செங்கனாசிரி, கோட்டயம் அப்படின்னு இந்த 5 ஸ்டேஷனும் டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ ஃபேமஸான எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் இந்த ரூட்டில் ஸ்டாப்பிங் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜரான ஊராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் இந்த ஸ்டேஷன்ஸை அவாய்ட் பண்ணவே முடியாது.
இப்போ தாண்டி போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமல் க்ரௌடு தான் ஏறிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தி க்ரௌடில் எந்த ஸ்டேஷனும் இது வரைக்கும் ஏறல. பட் பார்க்கலாம், போக போக நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் ஐஆர்சிடிசியோடைய ரிசர்வேஷன் சார்ட்டை ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோச்சுக்கு மேக்ஸிமம் க்ரௌட் கோயம்புத்தூர், ஈரோடு தான் ஏறுறாங்க. இந்த ஜேர்னியோடைய ஃபேர் பற்றி இங்கே பார்த்துடலாம். ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். கொல்லம் டு திருப்பதி ஸ்லீப்பரில் ஃபேர் பார்த்திங்கன்னா 430 ரூபா ஆகுது. இதே ஃபுல் ஸ்ட்ரெச் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணோன்னா 1150 ஆகும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் புக் பண்ணோம். அப்போ நாங்கள் புக் பண்ணும்போது RAC 1011 இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அது RACயாக தான் இருந்துச்சு. பட் சார்ட் ப்ரிப்பேர் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் பர்த்தே கிடச்சிருச்சு. கொல்லம்ல ஆரம்பித்து நல்லா சூப்பராக சல்லுன்னு போயிட்டு இருந்தோங்க. மழையும் தாண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கோட்டயம் வரைக்கும் வந்தோம். ஆனால் கோட்டயம் தாண்டி எக்கச்சக்க ஹால்ட் நிறுத்திட்டாங்க நடுவில். மேபி ஏதோ ஒர்க்ஸ் நடக்குதா இல்லை என்ன இஷ்யூஸ்னே தெரியல. கோட்டயம் நம்ம 135க்கெலாம் போயிருக்கணும். பட் இப்போ டைம் ஆல்ரெடி 2 o'clock தாண்டிடுச்சு.
இங்கே எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயினுக்கு நிறையா பேசஞ்சர்ஸ் ஏறுறத பார்த்துருப்பீங்க. மேபி இங்கே ஏறுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேரளாக்குள்ளே அடுத்து திரிஷூர், பாலக்காடு இல்லை அதை தாண்டி கோயம்புத்தூர்னு இறங்குற ஆளுங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் ஏறிக்கிறாங்க. அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சு ஸ்லீப்பரில் ஏறி ஸ்லீப்பரில் டிடி வராரு, கன்ஃபார்மாக டிடி வந்து செக் பண்ணுறாரு. டிடி கிட்ட அந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டை கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபேர் பே பண்ணி ஸ்லீப்பருக்கான எக்ஸ்ட்ரா ஃபேர் பே பண்ணி சீட் நம்பர்லாம் வாங்கி ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டிலே பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் டிலேங்க, ஆல்மோஸ்ட் 1 hour. பார்க்கலாம் அது எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு. நிறைய மெயினான ஜங்ஷன்ஸில் இது ஸ்லாக் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ட்ராக் ஒர்க்ஸ் எதுவும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜல்லிலாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க வர வழியில் பார்த்தேன், அதனால தான் டிலே நடந்திருக்கு. எங்கே போ? நாங்கள் திருப்பதி. நம்ம கொல்லம் திருப்பதி பை வீக்லியோடைய ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துடலாம். நோ ஆர்எஸ்ஏங்க, அதாவது ரேக் ஷேரிங்கில் கணக்கே கிடையாது. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம பை வீக்லி எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும்தான். போர்டில் நீங்கள் மச்சிலிப்பட்டினம் அப்படின்னு போட்டதை பார்த்துருக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மச்சிலிப்பட்டினம்க்கு ஒரு சம்மர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ டெடிக்கேட்டடாக இந்த கொல்லம் திருப்பதிக்கு மட்டும்தான் இந்த ரேக் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் பாலக்காடுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம்.
லைட்டாக தூங்கிட்டேங்க. எந்திரிச்சு பார்த்தா பாலக்காடு ஜங்ஷனே ரீச் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனிக்கான ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாளையார் காட் செக்ஷன் ரூட், பாலக்காடு டு கோயம்புத்தூர் ரூட், அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் டிலேவை செம்மையாக குறைச்சிட்டாங்க. ஸ்லாக்லாம் யூஸ் பண்ணி 55 மினிட்ஸ், அதாவது 1 hour கிட்ட இருந்த டிலேவை இப்போ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான். செம்ம டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. போக போக இன்னும் கூட டிலேவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 828 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக நம்ம கொல்லம்லேருந்து திருப்பதி வரைக்கும் 828 கிலோமீட்டர்ஸ். அதை இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 17 hours எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. அடடா, அந்த சூப்பரான மலைகளை பாருங்கங்க, தரமாக இருக்குது. ஒரு சூப்பரான கிளைமேட்டில் நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாளையார் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பிளேஸ். ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் ஏரியா, அனிமல்ஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல எலிஃபண்ட்லாம் கிராஸ் ஆகும்.
platform number 3. For kind attention, please of the passenger. Train number 17422, Kollam Tirupati Express. From Kollam Junction to Tirupati Junction. Also, arrived on platform number 3. For kind attention, please of the passenger. Train number 17422, Kollam Tirupati. கோயம்புத்தூர் ஜங்ஷன் 5 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கோம். ஒரு செம்மையான சீனிக் செக்ஷனை தாண்டி வந்திருக்கோம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம க்ரௌடு நம்ம ட்ரெயினுக்கு ஏறி இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னல, கோயம்புத்தூர் ஈரோடில் தான் நிறையா பேர் போர்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி உள்ளே என்ட்ராகும் போதே எக்கச்சக்க பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ட்ரெயினுக்காக தான் அது. ஆக்சுவலி கோயம்புத்தூருக்கு ஒரு சூப்பர் ட்ரெயின் ஆப்ஷன் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பை வீக்லி ட்ரெயினாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோவைக்கு அப்புறம் சபரி ஒன்று தான் டெய்லி இருந்துகிட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடிலாம் போகிறதுக்கு சபரி மட்டுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூரில் போட் பண்ணி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்லாம் ஏறிக்கிட்டு வேலூர் ரீச் பண்ணிடலாம். இல்லை திருப்பதி அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணிடலாம். வீடியோ எந்தெந்த டேஸில் கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸாக திருப்பதியிலேருந்து கிளம்பும்போது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஆப்ரேட் ஆகுது. இந்த பக்கம் கொல்லம்லேருந்து கிளம்பும்போது வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே ஆப்ரேட் ஆகுது. அகெயின் ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லியாக வந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அரை மணி நேரம் ஏர்லி கூட வந்திருக்கலாம். திருப்பூர்லேருந்து அரை மணி நேரத்தில் சல்லுன்னு ஓட்டிகிட்டு வந்து அவுட்டரில் நிறுத்தி வச்சிட்டாங்க, சிக்னல் கிடைக்கல. இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி உள்ளே வந்திருக்கோம். அண்ட் ஈரோடில் டின்னர் வாங்க போகிறோங்க. இங்கே டின்னர் வாங்கி சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தூங்க போகிறது தான். ஏன்னா ரொம்ப ஏர்லியாகவே நம்ம திருப்பதி நாளைக்கு மார்னிங் ரீச் பண்ணிடுவோம். சரி, இப்போ தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன கிடைக்கிது ஈரோடு ஸ்டேஷன்லன்னு பார்க்கலாம். அண்ட் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் வாங்கின டின்னர் இது தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 ருபீஸு. சப்பாத்தி, குருமா, 3 இட்லி, சாம்பார், வடை 40 80 ருபீஸ் ஆச்சு.
சித்தூரில் எழுந்து கவர் பண்ணணுன்னு அலாரம் வச்சு அந்த அலாரத்தை மிஸ் பண்ணி எழுந்தது பார்த்தீங்கன்னா பக்காலா ஜங்ஷன் தாண்டி தாங்க. இப்போ கரெக்டாக வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம திருப்பதி ரீச் பண்ணிடுவோம். அப்படி ஒரு தூக்கம், பயங்கரமான ஒரு தூக்கம். சரி, ஓகே, திருப்பதி என்ட்ராக போகிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த vlogல சொல்ல மறந்துட்டேன். நம்ம கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் யார் மெயின்டைன் பண்ணுறா, யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் SCR தான் பார்த்துக்கிறாங்க. ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் திருப்பதியில் நடக்குது. கொல்லமில் வந்து பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். is coming on platform number 3. మనం తాకే నీరు పరిశుభ్రంగా ఉందా లేదా కలుషితకరమా అనే సందేహాలు அண்ட் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி முடிவுக்கு வருதுங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு செம்ம ட்ரெயின் ஆப்ஷன். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் ஃபில் ஆகலை. கொல்லம்லேருந்து பாலக்காடு வரைக்கும் ஆல்மோஸ்ட் காலியாக ஒரு 25% பேசஞ்சர்ஸ் மட்டுமே ஃபில் ஆச்சு. மீதி இருக்கிற 75% பேசஞ்சர்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு ஃபில் ஆனாங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டு திருப்பதி ஒரு நல்ல நைட் டைம் ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்குது. ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock நம்ம வந்து திருப்பதி ரீச் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பை வீக்லியாக 2 நாள் ரெகுலராக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர் ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும். கோயம்புத்தூர் டு திருப்பதி இல்லை கோயம்புத்தூர் டு நைட்டுக்குள்ளே காட்பாடி ரீச் ஆகிறதுக்கு செம்ம ட்ரெயினாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு க்ரௌடட்லாம் கிடையாது, ஜாம் பேக்லாம் கிடையாது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. பேண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஃபுட்டு வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கிற அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி டைமிங்கு எல்லாமே வந்து பக்கா. ஏன்னா அதிகமாக ஸ்லாக் கொடுத்தனால எங்கேயுமே வந்து டிலேவை வந்து ஹோல்டு பண்ணல, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கிற ஒரு ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ணி காமிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவல் vlogோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். டாடா.